பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம் இருதயத்துக்குள்ள ஒரு மன பாரம் இருக்கிறது, நமக்குள்ள ஒரு துக்கம், நம் இருதயத்துக்குள்ள ஒரு கவலை, வேதனை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சமாதானம் நம் வாழ்க்கையில இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாய் இரவும் பகலும் தேவனோடு நான் சஞ்சரிக்க முடியவில்லை என்று கவலைங்களா? வேதத்தை நான் இரவும் பகலும் தியானிக்க முடியவில்லை என்று கவலையா? அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க முடியவில்லையே கவலைங்களா? அதிகாலையில் என் தேவனை தேட முடியவில்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? நான் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனே, என்னால் விரும்புகிற பிரகாரமாய் என்னால் செய்ய முடியவில்லையே. நான் வாரந்தோறும் தேவனை ஆராதிப்பதற்காக கடந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அது தடையாய் காணப்படுகிறது. எனக்கு தடையில்லாதபடிக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் கவலையோடு காணப்படுகிறீர்களா? நான் திரளான பிள்ளைகளுக்கு சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும், தேவனுடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கவலையோடு காணப்படுகிறீர்களா? நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு நான் பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு வேதனையோடு கவலைப்படுகிறீர்களா? நான் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து வர வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், என்னை கைவிட்டு விடுவாரோ என்று சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கவலைப்படுகிறீர்களா? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? எனக்கு நல்ல கணவர் அமையவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? எனக்கு நல்ல மனைவி அமையவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? எனக்கு நல்ல பிள்ளைகள் அமையவில்லையே என்று சொல்லி நீங்கள் துக்கப்படுகிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நான் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும், நான் சத்தியத்தை அறிந்தது போல என் குடும்பத்தார் அனைவரும், என் இனபந்துக்கள் அனைவரும், என் சகோதரன் சகோதரிகளும், என்னுடைய நண்பர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும். நான் காண்கிற பிள்ளைகளும் சத்தியத்தை அறிந்து தேவ நித்திய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் இல்லை, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலை, நம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று ஒரு கவலை, நம் சரீர வியாதி நிமித்தமாய் மனதில் ஒரு கவலை, குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் சண்டைகளும், மனசுக்கு வேதனையான காரியங்களும், பிள்ளைகள் செய்கிற நிமித்தமாய், கணவர் செய்கிற நிமித்தமாய், இல்லை மனைவி செய்கிற காரியங்கள் நிமித்தமாய் சண்டைகளும், ஒவ்வொரு நாளும் சமாதான குலைச்சலுமாய் காணப்படுகிறது. இது நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் நாம் கவலையோடு நம்முடைய நாட்களை நாம் கழிக்கிறோம். மனிதர்களால் வருகிற நிந்தை, அவமானம், துக்கம், கண்ணீர், வியாகுலங்கள், சஞ்சலம், இது நிமித்தமா நம் இருதயம் பாரம் அடைந்து காணப்படுகிறது. நான் யாரிடத்துல போய் என் கவலைகளை நான் சொல்லுவேன்? என் துக்கங்களை யாரிடத்தில் நான் போய் பகிர்ந்து கொள்ளுவேன்? எனக்கு யார் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பாங்க? ஒரு சமாதானத்தை யார் கொடுப்பாங்க? நான் படுக்கையில ஒவ்வொரு நாளும் கண்ணீராய் நாட்களை நான் கழிக்கிறேனே, என் மனவேதனையை யாரிடத்தில் நான் போய் சொல்லுவேன் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் பாடுகளாய் இருக்கிறதா? சஞ்சலங்களாய் காணப்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கண்ணீராய் காணப்படுகிறதா? உங்க பாரத்தை அவர் மேல வையுங்க, உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தருவா. குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? உங்களுடைய பாரத்தை அவர் மேல வையுங்க. வேலை சூழ்நிலைகள் நிமித்தமாய் இருதயம் பாரம் அடைந்து காணப்படுகிறதா? உங்கள் கவலைகளை இயேசு கிறிஸ்து மேல் வையுங்க. சமுதாய சூழ்நிலைகள் நிமித்தமாய் நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கிறீர்களா? உங்க பாரங்களை அவர் மேல வையுங்க. நண்பர்களால் வருகிற உபத்திரமா இருக்கலாம், ஜாதி ஜனங்கள் மத்தியில வருகிற உபத்திரமாக இருக்கலாம். உங்களுடைய பாரத்தை அவர் மேல வையுங்க, உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தருவார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என் கவலைகள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், என் கவலைகளை ஆண்டவரை உண்மையில் நான் வைத்து விடுகிறேன் அப்பா, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசப்பா, என் தகப்பனே, அவர்களை பூரண சமாதானத்தோடு காண உடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லி
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, என் தகப்பனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீர் இளைப்பாறுதலை தர வேண்டும். நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.